வணக்கம். இப்ப திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரீசெண்டா திருப்பத்தூர் பக்கத்துல நடந்த ஒரு அரசு விழால பங்கேற்று பேசும்போது இனி தமிழ்நாட்டுல நிரந்தரமா திமுக ஆட்சி தான் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவரு பேசுறாரு. இதை இப்ப மட்டும் அவர் பேசல, எனக்கு தெரிஞ்சதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை அவரு ஏறக்குறைய இதே விஷயத்த பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மனசுல இருக்கக்கூடிய விஷயத்த காட்டுது. பெர்மனண்டா அதிகாரம் நம்ம கையில தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் அவருக்கு இருக்கு. சோ எப்படியாவது அதிகாரத்தை தக்க வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமா அவர் இருக்கார். இந்த விஷயத்த வேற விதங்கள்லயும் அவரு வெளிப்படுத்துறாரு. தொடர்ச்சியா மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசுற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது திமுக 7வது முறையாவும் ஆட்சியை கைப்பற்றும் அப்படின்னு ஒரு தடவை சொல்றாரு. இன்னொரு தடவை பார்த்தோம்னா 26 மட்டும் கிடையாது, 31, 36லயும் திமுக ஆட்சி தான் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. அது மட்டும் இல்லாம இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆட்சி இது முதல் பாகம் தான், அடுத்தது 26 ஜெயிச்சதுக்கு அப்புறம் 2.0 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரியும் பேசுறாரு. சோ கண்டிப்பா திமுக ஜெயிச்சிரும் அப்படின்ற விஷயத்த பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாம திமுக சாதாரணமா ஜெயிக்காது, ரொம்ப கம்ப்ளீட்டா ஸ்வீப் பண்ணி ஜெயிச்சிரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணிட்டே இருக்காரு. ஒரு தடவை பேசும்போது 200+ சீட்ஸ் நாங்க ஜெயிச்சிருவோன்ற மாதிரி சொல்றாரு. இன்னொரு தடவை பேசும்போது 234 சீட்ஸையுமே நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு. சோ இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படியாவது அதிகாரத்தை தக்க வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு. சோ இப்ப முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுக தான் பெர்மனண்டா தமிழ்நாடு ஆட்சி பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அது கரெக்டான ஒரு விஷயமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அந்த விருப்பம் கரெக்டா, அந்த மாதிரி பேசுறது கரெக்டா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. என்ன பொறுத்தளவுல அந்த ஸ்டேட்மெண்ட்டே ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஒண்ணு ரொம்ப அன்சைன்டிபிக்கான விஷயம். யாராலையும் பெர்மனண்டா தமிழ்நாட்டையோ வேற எந்த மாநிலத்தையோ எந்த வேற ஒரு நாட்டையோ ஆட்சி பண்ண முடியாது. வரலாறு திரும்பி பார்த்தோம்னா பெரிய பெரிய மன்னர்கள் கூட சில காலம் ஆட்சி பண்ணுவாங்க. பெரிய பெரிய குடும்பங்கள், பெரிய பெரிய வம்சங்கள்லாம் பார்த்தோம்னா 100-200 வருஷம் ஆட்சி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆட்சியெல்லாம் முடிவுக்கு வரும். ஸோ பெர்மனண்டா ஒரு மாநிலத்தையோ ஒரு நாட்டையோ ஒரு குறிப்பிட்ட கட்சியோ ஒரு குறிப்பிட்ட குடும்பமோ ஆட்சி பண்ண முடியாது. அதுக்கான சாத்தியக்கூறே கிடையாது. ஸோ இப்ப திமுகவை பொறுத்தளவுல அவங்க ரேஷனலிசம் பேசக்கூடிய ஒரு பார்ட்டி, சயின்டிபிக்கா எல்லா விஷயத்தையும் அணுகணும்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி. ஸோ அப்படி இருக்கும்போது முதல்ல இது ரொம்ப அன்சயின்டிபிக்கான ஒரு விஷயம். ரெண்டாவது, அதிகாரத்தை எப்படியாவது தக்க வச்சுக்கணும் அப்படின்ற விஷயத்துல இவ்வளவு கவனம் செலுத்த வேண்டாம் அப்படின்றதான் என்னோட பார்வையா இருக்கு. ஏன்னா இப்ப முக்கியமான தலைவர்களை எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு தெரியும் பவர், அதிகாரம் அப்படின்றது எப்பவுமே நம்ம கையில இருக்காது, அது ஈஸியா நம்ம கையை விட்டு நழுவி போயிடும் அப்படின்ற விஷயம் தெரியும். ஸோ ஒரு காலத்துல ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்த மனிதர்கள்லாம் ஏதோ ஒரு கட்டத்துல அவங்களோட அதிகாரத்தை இழக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். எலூசிவ் அப்படிம்பாங்கல்ல, இப்ப சில பொருட்கள் பார்த்தோம்னா நம்ம பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், கையில இருந்து ஈஸியா நழுவி போயிடும். அந்த பொருள் நம்ம கையில இருக்கும்போது நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவோம். ஆனா டக்குனு ஒரு பாயிண்ட்ல நம்ம விரல் வழியா அது நழுவி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணுவோம், அதை திரும்பவும் நம்ம கைப்பற்றவும் முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும். ஸோ அதிகாரம், பவர் அப்படின்றதும் பார்த்தோம்னா ஏறக்குறைய அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான், ரொம்ப எலூசிவான விஷயம். ஸோ அதனாலதான் யூஸ்வலா பெரிய தலைவர்கள்லாம் நாங்க பெர்மனண்டா ஆட்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்போம், அதிகாரம் எங்க கையில தான் இருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்க பேச மாட்டாங்க. ஈவன் ஹிட்லர் பேசும்போது கூட 1000 year ரைக் அப்படின்ற மாதிரி தான் பேசினார். நான் பெர்மனண்டா ஆட்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன், இல்லைன்னா நாட்சிகள் பெர்மனண்டா ஜெர்மனி ஆட்சி பண்ணுவாங்கலாம் சொல்ல, 1000 year ரைக் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுவே முட்டாள்தனமான விஷயம் தான். 1000 yearsன்றது ரொம்ப பெரிய ஒரு காலகட்டம். இது அதையும் தாண்டி பெர்மனண்டா எங்க ஆட்சி தான் அப்படின்ற மாதிரி பேசுறது பார்த்தோம்னா அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அது போக நார்மலான ஒரு கட்சி இந்த விஷயத்த பேசுறாங்கன்னா அது ரொம்ப தப்பா தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பிஜேபி பேசுறாங்கன்னா இந்த அளவுக்கு அது தப்பா தெரியாது. அதுக்கான காரணம் என்னன்னா பிஜேபியில ஃபேமிலி பாலிடிக்ஸ் இல்ல. பிசிகேவோ கம்யூனிஸ்டுகளோ இந்த மாதிரி பேசுறாங்கன்னா அது ரொம்ப தவறா தெரியாது. ஏன்னா இந்த கட்சிகள்ல ஃபேமிலி பாலிடிக்ஸ் இல்ல. சோ ஃபேமிலி பாலிடிக்ஸ் ரொம்ப டீப்பா ஊடுருவி இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட தலைவர் இந்த மாதிரி பேசும்போது அது மறைமுகமா சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா எங்க ஃபேமிலி தமிழ்நாட்டை பெர்மனண்டா ஆட்சி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அது மறைமுகமா சொல்லுது. சோ அந்த வகையில நார்மலா பெர்மனண்டா நாங்க ஆட்சி பண்ணுவோம்னு சொல்றதே தப்பு. அதுவும் குறிப்பா திமுகவோட தலைவர் அதை பேசும்போது அது இன்னும் ரொம்ப தவறா தெரியுது. அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு தலைவருக்கு இப்படி பேச வேண்டிய தேவை ஏன் ஏற்படுது?
நாங்க அதிகாரத்தை கைப்பற்றிடுவோம், நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம், அதிகாரம் எங்க கையிலேயே தான் பெர்மனண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேச வேண்டிய ஒரு தேவை ஏன் ஏற்படுது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இது சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், எங்களை யாரும் அசைக்க முடியாது, கண்டிப்பா நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் அவங்க வெளிப்படுத்துறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கான்பிடன்ஸை வெளிப்படுத்தும் போது மக்களும் பார்க்கும்போது ஓகே திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி அவங்களும் திமுகவை பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக ஸ்டாலின் அவர்கள் இதை தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்காரு. என்ன பொறுத்தளவுல இது ஒரு போலி பிம்பம் தான். ஏன்னா எப்பவுமே ஒரு 4 years ஒரு கட்சி பவர்ல இருக்காங்கன்னா நேச்சுரலா அதிகமான ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் இருக்கும். ஸோ நிறைய அதிருப்திகள் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பேசுவதன் மூலமா ஒரு போலியான ஒரு நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி போலியான ஒரு பிம்பத்தை தான் ஏற்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு கட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். மக்களுக்கு நல்லது பண்ணணும், மக்களோட தேவைகள் என்னன்னு புரிஞ்சுக்கணும், அவங்களோட தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணணும். இதை பண்ணியாச்சுன்னா மக்களுக்கான ஆட்சியை நீங்க கொடுக்குறீங்கன்னா நேச்சுரலா மக்கள் உங்களை அதிகாரத்துல உட்கார வைப்பாங்க. தேவையில்லாத போலியான பிம்பத்தெல்லாம் நீங்க கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. தேவையில்லாத விஷயங்கள் பேசி மக்களோட டைமை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். மக்களுக்கு என்ன தேவைன்றதை புரிஞ்சு அவங்களோட தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணியாச்சுன்னா மக்கள் உங்களை அதிகாரத்துல உட்கார வைப்பாங்க. ஸோ கரப்ஷன் இல்லாத, ஃபேமிலி பாலிடிக்ஸ் இல்லாத நியாயமான ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணீங்கன்னா மக்களே உங்களை பவர்ல உட்கார வைப்பாங்க. திரும்ப திரும்ப நீங்க சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 234 சீட்ஸ் வின் பண்ணுவோம், 200+ சீட்ஸ் வின் பண்ணுவோம், இதெல்லாம் சொல்லவே வேண்டியது இல்லை. மக்களே உங்ககிட்ட அதை கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தொடர்ச்சியா அப்படி பேசிக்கிட்டே இருக்க வேண்டிய தேவை ஏன் ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஒரு போலியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதுல என்ன சிக்கலான ஒரு விஷயம்னா, இப்ப ஒரு மாநிலத்தோட முதல்வர் அப்படின்றவர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இண்டிவிஜுவல். ஒட்டுமொத்த மாநிலமும் அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது பத்திரிகையாளர்களா இருக்கலாம், மக்களா இருக்கலாம், எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லா சிஎம் அவர்கள் பேசக்கூடிய விஷயத்த வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. சிஎம் அவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் விவாத பொருளாகவும் மாறும். அப்படி இருக்கும்போது இப்ப சிஎம் அவர்கள் முக்கியமான இஷ்யூஸை பத்தி பேசுறாருன்னா அந்த முக்கியமான இஷ்யூஸ் விவாத பொருளா மாறும். ஸோ மக்கள் பிரச்சனைகளை பேசும்போது மக்கள் பிரச்சனைகள் விவாத பொருளா மாறும். ஆனா மாறா சிஎம் அவர்கள் 200+ சீட்ஸ் நாங்க ஜெயிப்போம்னு சொல்லும் போதும் 234 சீட்ஸ் ஜெயிப்போம்னு சொல்லும் போதும் அந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்கள் தான் விவாத பொருளா மாறுது. ஸோ சாதாரண அரசியல் சார்ந்த விஷயங்கள் விவாத பொருளா மாறுது. திமுக இவ்வளவு சீட்ஸ் ஜெயிப்பாங்களா, ஜெயிக்க மாட்டாங்களா, திமுகனால அடுத்து திரும்ப பவருக்கு வர முடியுமா, இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்களை நம்ம பேசி சொசைட்டியும் பார்த்தோம்னா டைவர்ட் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல இருக்கும்போது முதல்வர் முக்கியமான இஷ்யூஸுக்கு இன்னும் ஃபோக்கஸ் கொடுத்தா அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். ஸோ பெர்மனண்டா நாங்கள் ஆட்சி பண்ணிடுவோம், நிறைய சீட்ஸை ஜெயிப்போம், அதெல்லாம் தாண்டி இஷ்யூ பேஸ்டா பிரச்சனைகளை அணுகும் போது சொசைட்டிக்கு இன்னும் பெனிஃபிஷியலா அது இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். அது போக இதுல இன்னொரு வேடிக்கையான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டுல பெர்மனண்டா திமுக ஆட்சி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோடி மீடியா கூட அந்த இஷ்யூவை எடுத்து டிபேட் பண்ண முடியல. ஏன்னா அதை எப்படி டிபேட் பண்ணுவீங்க? தமிழ்நாட்டில் பெர்மனண்டா தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி தான் நடக்குமா நடக்காதான்னு நீங்க டிபேட் பண்ண முடியாது. அப்படி டிபேட் பண்ணா ரொம்ப அபத்தமா இருக்கும். நான் சொன்னது போல அது ரொம்ப அன்சைன்டிபிக்கான விஷயம். யாருமே ஒரு பகுதியை பெர்மனண்டா ஆட்சி பண்ண முடியாது. ஸோ அதை டிபேட் கூட பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. ஸோ அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. கடைசியா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, என்னதான் நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாலும் ஃபேக்ட் என்னன்னா திமுக இன்னைக்கு ஆக்சுவலா பலவீனமா தான் இருக்காங்க. திமுக இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப மோசமான பலவீனமான ஒரு பொசிஷன்ல தான் இருக்காங்க. ஒரு பார்ட்டியா அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. பட் இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை அவங்களால ஏற்படுத்த முடியுது. அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, இன்னைக்கு ஒண்ணு எதிர்கட்சிகள் வீக்கா இருக்காங்க, ஆளும் கட்சியோட கூட்டணி வைத்திருக்கக்கூடிய கட்சிகளும் பார்த்தோம்னா பலவீனப்பட்டு போயிருக்காங்க, மீடியாவும் பெருசா கேள்வி கேட்க முடியாது அப்படின்ற ஒரு சிக்கலான ஒரு சூழல்ல இருக்காங்க. சோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதால திமுக பலவீனமாவே இருந்தாலும் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறது போல ஒரு தோற்றம் ஏற்படுது. அதுபோக இப்ப அரசியல் களமும் பார்த்தோம்னா ஏதோ ஒரு வகையில திமுகவுக்கு ஃபேவரபிளா இருக்கு. ஒரு காலகட்டத்தில் எப்படி அதிமுகவுக்கு ஃபேவரபிளா இருந்ததோ, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அதிமுகவுக்கு ஃபேவரபிளா இருந்தது.
மக்கள் நல கூட்டணி எல்லாம் வரும்போது அது அட்வான்டேஜ் ஏடிஎம்கேன்றது. அந்த மாதிரி இன்னைக்கு ஏன் அது திமுகவுக்கு ஃபேவரபிளா இருக்குன்னா, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்லாம் ஸ்பிளிட் ஆயிருக்கு. ஒரு சைட்ல சீமான் அவர்கள் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை ஸ்பிளிட் பண்றாரு, இன்னொரு சைட்ல டிவிகே ஸ்பிளிட் பண்றாங்க. அது போக பிஜேபியும் பார்த்தோம்னா 24ல அவங்க ஸ்பிளிட் பண்ணாங்க. இப்போ அலையன்ஸ்ல இருந்தாலுமே வேற சிக்கல்கள் அவங்க வழியா வருது. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் சேரும்போது திமுக எதிர்ப்பு வாக்குகள்ன்றது செதறி இருக்கு. ஸோ திமுக எதிர்ப்பு வாக்குகள் செதறும் போது திமுக ஏதோ ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படுது. ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. நேத்து இருந்ததை விட இன்னைக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிகமாயிருக்கு. பட் ஒரு விஷயம் என்னன்னா, அந்த எதிர்ப்பு வாக்குகள் ஸ்பிளிட் ஆயிருக்கு. அதனால இப்போதைக்கு பார்க்கும்போது திமுக ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி ஒரு தோற்றம் கிரியேட் ஆகுது. பட் ஒன்ஸ் இந்த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்லாம் கன்சாலிடேட் ஆகுதுன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பாயிண்ட்ல அது கன்சாலிடேட் ஆகும். அப்படி கன்சாலிடேட் ஆகும்போது அப்பதான் உண்மையான அரசியல் நிலவரம் என்ன அப்படின்றது வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இஷ்யூஸை பேசினா ஒன்று பெட்டரா இருக்கும். ரெண்டாவது, திமுக காரங்க சொல்ற அளவுக்கு திமுகவும் ஸ்ட்ராங்கா இல்லை. ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம பதிவு பண்ண வேண்டியது இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். டெஃபினட்டா உங்களோட பார்வைகளையும் ஷேர் பண்ணுங்க, உங்களோட வியூஸையும் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.